Welcome to the slide show number 3 of the grammar lesson present tenses. In today's episode, we are gonna discuss about present perfect tense. I have made this slide show based on the lesson from Book 1, Volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the commentary in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. And now the slide show number 3. Present perfect tense, நிகழ்கால முற்று. In English grammar, the present perfect is a combination of the present tense and perfect aspect that is used to express a past event that has present consequences. நிகழ்கால விளைவுகளை கொண்டுள்ள ஒரு இறந்தகால நிகழ்வை சொல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய முற்று அல்லது பூரண தன்மையினதும் நிகழ்காலத்தினதும் ஒரு சேர்மானமாக present perfect அல்லது நிகழ்கால முற்று இருக்கிறது. ரைட், அடுத்து நாங்க the structure of the present perfect, இந்த நிகழ்கால முற்றின் அமைப்பு, ஃபார்முலா, அதை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு அஃபர்மேட்டிவ் அல்லது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்பொருள் வாக்கியம், அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எப்படி வாருன்னு பார்ப்போம். சப்ஜெக்ட் எழுவாய் வரும், அடுத்து ஹேவ் அல்லது ஹேஸ் வரும், அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் வரும். எக்ஸாம்பிள், ஐ நான், ஹேவ் இருக்கிறேன், சீன் கண்டு பார்த்து, சுஷி என்பவரை, பிஃபோர் முன்பு, இதற்கு முன்பு. தமிழில் சொல்லும் பொழுது நான் இதற்கு முன்பு சுஷி என்பவரை கண்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் என்று வரும். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியத்திட ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்ப்போம். சப்ஜெக்ட் எழுவாய் வரும், அடுத்து ஹேவ் நாட் வரும். இந்த ஹேவ் நாட் ஷார்ட் ஃபார்மில் ஹேவன்ட் அண்டும் போடலும், அல்லது ஹேஸ் நாட் வரும். ஹேஸ் நாட் ஷார்ட் ஃபார்மில் ஹேசன்ட் அண்டு போடலும். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் வரும். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் சீன், நான் கண்டிருக்கிறேன், ஐ ஹாவ் நாட் சீன், நான் கண்டில்லை. ஐ ஹாவ் நாட், நான் இல்லை, சீன் கண்டு. இப்போ தமிழில் சொல்லும் பொழுது நான் கண்டில்லை. சுஷி என்பவரை, பிஃபோர் இதற்கு முன்பு. அடுத்து பாருங்க, இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ், இன்டரோகேட்டிவ், இன்டரோகேஷன், குவெஸ்சன், வினா வாக்கியம். இங்க சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு ஹேவ் அல்லது ஹேஸ போடணும். அடுத்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்சம் வரும். அடுத்து இறுதியில் குவெஸ்சன் மார்க், வினாக்குறி வரும். பாருங்க, யூ நீ என்ற சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னுக்கு ஹேவ் வந்திருக்குது இந்த எக்ஸாம்பிளில். இப்போ ஹேவ் இருக்கிறீங்களா, யூ நீங்க, சீன் கண்டு பார்த்து,
You have seen நீ இருக்கிறாய் கண்டு. Have you seen இருக்கிறாயா நீ கண்டு. சுஷி என்பவரை before இதற்கு முன்பு. Examples of the present perfect tense. நிகழ்கால முற்றினது உதாரணங்கள். My daughter என்னுடைய மகள் has completed முடித்திருக்கிறாள் her math அவளுடைய கணித பாட and reading வாசிப்பு homework assignments வீட்டு வேலை ஒப்படைகளை. The gardener தோட்டக்காரன் has planted நாட்டியிருக்கிறான் all the seeds எல்லா விதைகளையும் he is going to. For the tomato season தக்காளிக்காய் பருவகாலத்துக்கு அவன் நாட்ட போகின்ற எல்லா விதைகளையும் அவன் நாட்டியிருக்கிறான். We have finished நாங்கள் இருக்கிறோம் முடித்து. தமிழ்ல நாங்கள் முடித்திருக்கிறோம். Watching Star Wars என்ற மூவி திரைப்படம். And now we can start இப்போ எங்களுக்கு தொடங்க முடியும் watching பார்ப்பதனை The Empire Strikes Back சாம்ராஜ்யம் தாக்குகிறது திரும்பி என்ற திரைப்படத்தையும் இப்போ எங்களுக்கு என்ற திரைப்படத்தை இப்போ எங்களுக்கு பார்க்க தொடங்க முடியும். ஸ்டார் வார்ஸ் நட்சத்திர யுத்தங்கள் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம், முடித்திருக்கிறோம், முடித்து விட்டோம், முடித்துள்ளோம் என்று எடுக்கலாம். We have finished நாங்கள் முடித்திருக்கிறோம், முடித்துள்ளோம், முடித்து விட்டோம் இப்படி எடுக்கலாம். My company has banned என்னுடைய கம்பெனி தடை செய்திருக்கிறது ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்து கொண்டு ரிமோட் வேலையை தடை செய்திருக்கிறது. என்ன ரிமோட் ஒர்க்குண்டா? எனி ஒர்க் யூ டூ தட் டசன்ட் ரிக்வயர் கம்யூட்டிங் இன் டு அன் ஆஃபீஸ். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவசியப்படுறில்லாத வேலை, அந்த வேலையை உங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம் என்றிருந்தார். சில கம்பெனிஸ் வந்து 1-2 நாளைக்கு வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. That means that rather than going into an office ஆஃபீஸுக்கு போகிறத விட எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு போகிறத விட you can work remotely from anywhere as long as you've got a laptop and internet. உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, லேப்டாப், கம்ப்யூட்டர் இவைகள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு போகிறத விட அவங்களுக்கு வீட்டில் இருந்தும் இல்லாட்டி வேறு எங்கேயாலும் இருந்தும் அவங்களுக்கு அதை ஒர்க் பண்ணலாம். ரைட். அப்போ அந்த ரிமோட் ஒர்க்கை என்னுடைய கம்பெனி தடை செய்திருக்கிறது. அண்ட் நவ் இப்போ we all have to drive into the office every day. இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸுக்கு டிரைவ் பண்ண வேண்டி இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் we all have to drive. நாங்கள் எல்லாரும் இப்போ ஆஃபீஸுக்கு போக வேண்டி இருக்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க. For the last 2 weeks கடந்த 2 கிழமைகளாக I have read நான் வாசித்திருக்கிறேன் a book ஒரு புத்தகத்தை a day ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வாசித்திருக்கிறேன் and reviewed மீளாய்வு செய்திருக்கிறேன் it அதனை for my website என்னுடைய வெப்சைட்டுக்காக என்னுடைய வலைத்தளத்துக்காக அதனை நான் மீளாய்வு செய்திருக்கிறேன். I have traveled back and forth நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் back and forth to Japan. அப்போ ஜப்பான்ல இருந்து திரும்பி வாரது, ஜப்பானுக்கு போகிறது, back and forth to Japan திரும்பி வாரது போகிறது. Once a month for the last year கடந்த வருடத்துக்கு மாதத்துக்கு ஒரு தடவை என்று நான் ஜப்பானுக்கு போய் வந்திருக்கிறேன். Cat has played அந்த பூனை அல்லது இந்த பூனை விளையாடி இருக்கிறது with the ribbon அந்த ரிப்பன் உடன் for too long நீண்ட நேரமாக. and now இப்ப she just looks silly இப்ப அது looks தோன்றுகிறது silly
சிலியண்டா புத்திகெட்ட, அறிவற்ற, சென்ஸ்லெஸ், அந்த முறையில் அது தோன்றுகிறது. I have listened to all the PMP podcasts. எல்லா PMP பாட்காஸ்ட்களையும் நான் கேட்டிருக்கிறேன். PMP என்னன்னு பார்ப்போம். பாட்காஸ்ட் என்ன? பாட்காஸ்ட் is an audio file similar to a radio broadcast that can be downloaded and listened to on a computer or MP3 player. அப்போ ஒரு MP3 பிளேயரில் அல்லது ஒரு கம்ப்யூட்டரில் கேட்கப்பட முடியுமான, டவுன்லோட் பண்ணப்பட முடியுமான, இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணப்பட முடியுமான ஒரு வானொலி ஒளிபரப்புக்கு ஒத்த ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு சவுண்ட் ஃபைல் தான் இந்த பாட்காஸ்ட்னு சொல்வது. ரைட். PMP என்றால் என்னென்னு பார்ப்போம். And now இப்போ I am ready to take the exam. இப்போ நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதான் PMP என்றால் என்ன? ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். இப்போ PMP stands for Project Management Professional. செயற்திட்ட முகாமை professional. Professional என்றா a person engaged or qualified in a profession. ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு தொழிலில் தகுதி அடைந்த ஒருவரை நாங்கள் ப்ரொஃபஷனல் என்று சொல்லலாம். அப்போ ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் என்ற ஒரு that is an internationally recognized professional designation. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட தொழில் ரீதியான ஒரு சான்றிதழ் எனலாம். டெசிக்னேஷன் என்ற an official name, title, position, rank என்று சொல்லலாம். ஒரு உத்தியோகபூர்வமான பெயருக்கு சொல்லலாம் டெசிக்னேஷன் என்று. டைட்டில் பட்டத்துக்கு சொல்லலாம். பொசிஷன், ரேங்க், நிலை, இதுக்கெல்லாம் டெசிக்னேஷன் என்று சொல்லலாம். அப்போ சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில் ரீதியான பட்டம் offered by the Project Management Institute. அப்போ செயற்திட்ட முகாமைத்துவ நிறுவனம் அதால் வழங்கப்படக்கூடிய ஒரு டெசிக்னேஷன் தான் அது. ப்ரொஃபஷனல் டெசிக்னேஷன் தான் இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் என்பது. அது ஒரு டைட்டில், ஒரு பட்டம் என்று சொல்லலாம், தொழில் ரீதியான. அப்போ அது சம்பந்தமான எல்லா அந்த ஆடியோ சவுண்ட் ஃபைல்களையும் நான் கேட்டிருக்கிறேன். இப்போ நான் எக்ஸாமுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்து பாருங்க. The trick or treaters. The trick or treaters. The trick or treaters என்ன? A person, typically a child, who goes from door to door in costume on Halloween asking for candy or other treats. இப்போ ஒரு ஆளை குறிக்கிறது. ட்ரிக் ஆர் ட்ரீக்கண்டா ஒரு ஆளை குறிக்கிறது. இப்போ என்ன ப்ளூரல் பன்மையில் வந்திருக்குது. அப்போ டிபிக்லி அ சைல்டு. அப்போ என்ன ப்ளூரல் பன்மையில் உள்ளதால சில்ட்ரன் எடுக்கலாம். ஹூ கோ ஃப்ரம் டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு போவாங்க. இன் காஸ்டியூம், உடுப்பெல்லாம் முடித்துக்கொண்டு போவாங்க. ஆஸ்கிங் ஃபார் கேண்டி, மிட்டாய்கள் கேட்டு, மிட்டாய், கேண்டி, அல்லது ஏனைய ட்ரீட்ஸ்ன்றா ப்ரெசன்ட், கிஃப்ட், பரிசு பொருட்களை கேட்டு வீடு வீடாக போவாங்க பிள்ளைகள். அவங்களோட பெருநாள் காலங்கள், விசேட தினங்கள் இருக்கு, அதுகளில் அந்த நாட்களில். The trick or treaters have visited. அந்த பிள்ளைகள் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. மை ஹவுஸ், என்னுடைய வீட்டுக்கு 3 times tonight, இன்றிரவு 3 தடவை வந்திருக்கிறாங்க. And I am not sure I can stay hidden
எனி லாங்கர், எனி லாங்கர், இதுக்கு மேல இந்த இந்த டைமுக்கு மேல, இதுக்கு மேல என்னால் ஸ்டே ஹிடன், மறைந்திருக்க முடியும் என்று எனக்கு நிச்சயம் இல்லை. மறைந்திருக்க முடியும் என்று நிச்சயம் இல்லை இதுக்கு மேல. மை சன் ஹேஸ் பெர்ஃபார்ம்ட், என்னுடைய மகன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் த சேம் பியானோ எக்ஸசைசஸ், அதே ஒரே பியானோ பயிற்சிகளை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான், செய்திருக்கிறான். ஃபார் த லாஸ்ட் அவர், கடந்த மணித்தியாலமாக. அண்ட் ஐ கான்ட் கெட் த சவுண்ட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹெட், என்னுடைய தலைக்கு வெளியில் அந்த சத்தங்களை எடுக்க இயலாமல் இருக்குது அப்படின்னா, அந்த பியானோ சவுண்ட் இப்போ என் தலைக்குள்ளேயே இருக்குது. ரைட், நாங்கள் பார்த்தோம் ட்ரிக் ஆர் ட்ரீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது பிள்ளைகள் அந்த ஹலோவீன் கொண்டாட்டம், அந்த டைமுக்கு வீடு வீடாக போவாங்கன்னு பார்த்தோம். ஹலோவீன் என்ன? ஹலோவீன் பாருங்க, ஹலோவீன் என்றா த நைட் ஆஃப் 31st October, அந்த October 31st இரவு, தி ஈவ் ஆஃப் ஆல் செயின்ட்ஸ் டே. செயின்ட் என்றா வந்து புனிதர், இறைநேசர் அண்டு அர்த்தம். ஆல் செயின்ட்ஸ் டே என்று இருக்குது. அந்த தினம், அப்படி ஒரு தினம் often celebrated by children, மிச்சம் கொண்டாடப்படுற பிள்ளைகளால், dressing up in frightening masks and costumes. அப்போ பயமுறுத்தக்கூடிய masks, அந்த முகமூடிகள் அணிந்து, costumes ஆடைகள் அணிந்து பிள்ளைகளால் கொண்டாடப்படக்கூடியது. அது ஒரு ஹலோவீன். இது ஒரு கிறிஸ்டியன் கல்ச்சரில் இருக்குது. வெல், நல்லது. இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்கால முற்றினது யூசேஜஸ், பாவனைகளை பார்ப்போம். இட் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப், இது பாவிக்கப்படுற விவரிப்பதற்கு. நம்பர் 1, an action or situation that began sometime in the past and continues into the present time. இறந்த காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயலை அல்லது நிலைமையை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, an action performed during a period that has not yet completed, இன்னும் முடிவடைந்தில்லாத, இன்னும் முடிவுற்று இல்லாத ஒரு நேரத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு செயல், இன்னும் முடிவடைந்தில்லை. an action performed during a period that has not yet completed, இன்னும் முடிவடைந்தில்லாத ஒரு நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு செயல், அதை விவரிப்பதற்கும் நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்காலமுற்று பயன்படுத்துகிறோம். நம்பர் 3, a repeated activity in an unspecified time between unspecified time period between the past and the current time period. இறந்த காலத்துக்கும் தற்போதைய கால நேரத்துக்கும் இடையில் ஒரு தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு நேரத்தில் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடிய, திரும்ப திரும்ப செயற்படுத்தப்படக்கூடிய ஒரு செயலை விவரிப்பதற்கும் நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் 1, அடுத்து, an action that finished in the very recent past expressed by just. இப்போ just என்றக்குள்ள இப்பதான் என்ற சொல் கொண்டு தெரிவிக்கப்படக்கூடிய ஆக அண்மையில் நடந்த, வெரி ரீசன்ட் பாஸ்ட், மிக அண்மையில் நடைபெற்ற முடிந்த ஒரு செயலை சொல்வதற்கும் நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்துகிறோம். மிக அண்மையில், சமீபத்தில்
முடிவடைந்த ஒரு செயலை விவரிப்பதற்கு. An action when the time is not important, நேரம் முக்கியமில்லை என்ற ஒரு செயல். எந்த செயலுக்கு நேரம் முக்கியமில்லையோ, எந்த செயலை சொல்லும் பொழுது நேரம் முக்கியம் இல்லையோ, எப்போது நடைபெற்றது என்ற அந்த நேரம் முக்கியமில்லை என்ற நிலைமையில இருக்குமே சில செயல்கள், அப்படி ஒரு செயலை சொல்வதற்கும் விவரிப்பதற்கும் இந்த காலத்தை நாங்க பயன்படுத்துறோம். ரைட். The part that may confuse some readers is whether to use this present perfect verb tense, example have walked, or to use the past simple or simple past, example walked. முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. மிச்சம் வாசிக்கிறவங்களை படிக்கிறவங்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. குழப்பத்திற்கு உள்ளாக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பகுதி. அது என்னண்டா, சில இடங்கள்ல present perfect tense நிகழ்கால முற்ற பயன்படுத்துவதா அல்லது past simple அல்லது simple past சாதாரண இறந்த காலத்தை பயன்படுத்துவதா என்பது ஒரு படிக்கிறவங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது, உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. குழப்பத்தை உண்டாக்கலாம் என்ற ஒரு பகுதி. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்றக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன? ஹேவ் வாக்ட், நடந்து இருக்கிற, நடந்து இருக்கிற என்று. பாஸ்ட் சிம்பிள்ல எப்படி வரும்? சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலத்தில் எப்படி வரும்? வாக்ட், நடந்த. ஹி வாக்ட், அவன் நடந்தான் என்று வரும், நடந்து முடிந்து. மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்கால முற்றுல சொல்றேன்டா, he has walked, he has walked, அவன் நடந்திருக்கிறான். ஒரு இடத்துல நாங்க அவன் நடந்திருக்கிறான், he has walked என்று பாவிக்கிறதா, அல்லது he walked, அவன் நடந்தான் என்று பாவிக்கிறதா, present perfect tense பாவிக்கிறா அல்லது simple past, past simple பாவிக்கிறதா என்ற ஒரு குழப்பம் வரும். அதுக்கு பாருங்க ஒரு விளக்கம் சுருக்கமாக சொல்றேன். பாருங்க, சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலம் பாவிக்க கொள்ள நல்ல கவனிங்க. used with adverbs that describe a time already past, ஏற்கனவே இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய, இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய அட்வர்ப்ஸ் இருக்குதே, வினை அடைமொழிகள் இருக்குதே, அவைகள் வந்தா நாங்க சிம்பிள் பாஸ்ட் தான் பாவிக்கணும். அப்படின்டா சுருக்கமா சொல்றேன் பாருங்க. இப்ப நேற்று எஸ்டர்டே என்னும் பொழுது அது இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு அட்வர்ப், வினை அடைமொழி. இப்ப லாஸ்ட் வீக் போன கிழமை, டே பிஃபோர் எஸ்டர்டே முந்தநாத்து, 3 days ago 3 நாட்களுக்கு முன்பு, 2 days ago 2 நாட்களுக்கு முன்பு, லாஸ்ட் மந்த் போன மாதம், லாஸ்ட் இயர் போன வருடம். இப்படி இறந்த காலத்தை குறிக்கும் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், தொடர்கள் வந்தா நாங்க என்ன காலம் பாவிக்கணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்கால முற்றா அல்லது சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலமா? சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம் தான் பாவிக்கணும். அப்படி வந்தா நாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்கால முற்று பாவிக்கிறதில்ல. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஸ்டடீட் படித்தேன், ஃபார் த டெஸ்ட் பரீட்சைக்காக, அந்த பரீட்சைக்காக, ஆன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஆன் சண்டே என்பது இந்த இடத்துல இறந்த காலத்தை குறிக்கும், முடிந்த காலத்தை குறிக்கும் ஒரு சொல், ஒரு ஃப்ரேஸ், ஒரு அட்வர்ப், வினை அடைமொழி என்னலாம். எனவே நாங்க இந்த இடத்துல அப்ப முடிந்த காலத்தை குறிக்கும், இறந்த காலத்தை குறிக்கும் சொல், சொற்றொடர் வந்தா நாங்க பாருங்க சிம்பிள் பாஸ்ட்
அல்லது பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம்தான் பாவிக்க வேண்டும். பாருங்க, ஐ ஹாவ் ஸ்டடீட் என்று வந்தில்லை, நான் படித்திருக்கிறேன் என்று வந்தில்லை. ஐ ஸ்டடீட் நான் படித்தேன் என்று தான் வரும். ஏன் ஒன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்று இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர் வந்திருப்பதனால். ஓகே, சரி. இப்போ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்காலமுற்று, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் சாதாரண இறந்த காலம் ரெண்டையும் கம்பேர் ஒப்பிட்டு பார்ப்போம். ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ, நான் இருக்கிறேன் இழந்து என்னுடைய திறப்பை. தமிழில் சொல்லும் பொழுது நான் என்னுடைய திறப்பை இழந்து இருக்கிறேன். ஐ கான்ட் ஃபைண்ட் இட் நவ், இப்போ எனக்கு அதனை தேடிக்கொள்ள கண்டுகொள்ள முடியாமல் இருக்குது. வலது பக்கம் பாருங்க, நான் லாஸ்ட் இழந்தேன் மை கீ என்னுடைய திறப்பை லாஸ்ட் வீக் சென்ற வாரம். இப்போ லாஸ்ட் வீக் சென்ற வாரம் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர். அப்போ பாஸ்ட் இறந்த காலத்தை குறிக்கும் சொல் சொற்றொடர் அட்வர்ப் வினை அடைமொழி வந்தா நாங்கள் பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம் தான் பாவிக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று பாவிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன்டா பாருங்க, இந்த இடத்துல ஐ ஹாவ் லாஸ்ட் மை கீ லாஸ்ட் வீக்கெண்டு பாவிக்கலாம். சென்ற வாரம் என்னுடைய திறப்பை நான் இழந்திருக்கிறேன் அப்படி பாவிக்கிறல்ல, இங்கிலீஷில் பாவிக்கிறல்ல. இப்போ லாஸ்ட் வீக் சென்ற வாரம் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் சொற்றொடர். எனவே நாங்கள் ஐ லாஸ்ட் நான் இழந்தேன் என்று பாஸ்ட் சிம்பிள் தான் பாவிக்கணும். அடுத்து பாருங்க, பில் ஹேஸ் கான் ஹோம். பில் ஹேஸ் கான் இருக்கிறான் போயிருக்கிறான், ஹோம் வீட்டுக்கு. ஹீ இஸ் நாட், ஹீ இஸ்ன்ட் ஹியர் நவ் இப்பொழுது அவன் இங்கு இல்லை. ரைட். அடுத்து பாருங்க, பில் வெண்ட் போனான் ஹோம் வீட்டுக்கு 10 minutes ago. இப்போ 10 minutes ago என்பது 10 நிமிடங்களுக்கு முன்பு. அது இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர். எனவே நாங்கள் இந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று பயன்படுத்த முடியாது. எப்படி? பில் ஹேஸ் கான் ஹோம் 10 minutes ago என்று சொன்னா பிழை. 10 நிமிடங்களுக்கு முன்பு வீட்டுக்கு பில் போயிருக்கிறான் என்று பாவிச்சா பிழை, இங்கிலீஷில் பிழை. பில் வெண்ட் பில் போனான் என்று பாஸ்ட் சிம்பிள் சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலம்தான் பாவிக்கணும். அடுத்து பாருங்க, ஹேவ் இருக்கிறாயா, யூ நீ, சீன் கண்டு பார்த்து, ஆன் என்பவரை. ஆனை பார்த்திருக்கிறாயா, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று. வினாவாக மாற்றும் பொழுது யூக்கு முன்னுக்கால ஹேவ் வந்திருக்குது. வேர் இஸ் ஷீ நவ், இப்போ அவள் எங்க இருக்கிறாள். ரைட். அடுத்து பாருங்க, டிட் யூ சீ நீ பார்த்தாயா. பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்றுல வினாவாக மாற்றும் பொழுது ஹேவ் யூ சீன் அப்படி பாவிக்கிற. பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலத்தில் வினாவாக மாற்றும் பொழுது டிட் யூ சீ நீ பார்த்தாயா அப்படி பாவிக்கிற. பட் டிட் யூ சீ நீ பார்த்தாயா ஆன் என்பவரை ஆன் சாட்டர்டே சனிக்கிழமை. இப்போ இந்த இடத்துல ஆன் சாட்டர்டே சனிக்கிழமை என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. எனவே நாங்கள் இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ் சொற்றொடர். எனவே நாங்கள் இந்த இடத்துல ஹேவ் யூ சீன் பார்த்திருக்கிறாயா கண்டிருக்கிறாயா என்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று பயன்படுத்த முடியாது. டிட் யூ சீ நீ பார்த்தாயா அப்படி பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலம்தான் பயன்படுத்த வேண்டும். அடுத்து பாருங்க, த லெட்டர் அந்த கடிதம் அல்லது இந்த கடிதம் ஹேஸ் அரைவ்ட் வந்து சேர்ந்திருக்கிறது. ஹேஸ் நாட் அரைவ்ட் வந்து சேர்ந்தில்லை. ஷார்ட் ஃபார்மில் சுருக்கினா ஹேசன்ட் அரைவ்ட் வந்து சேர்ந்தில்லை. எட் இன்னும் இதுவரைக்கும். அடுத்து பாருங்க வலது பக்கம், த லெட்டர் அந்த கடிதம் டிட் நாட் அரைவ் அல்லது டிண்ட் அரைவ் சுருக்கி டிட் நாட் சுருக்கி டிண்ட் டிண்ட் அரைவ் வந்து சேரவில்லை. டிட் நாட் அரைவ் டிண்ட் அரைவ் வந்து சேரவில்லை. எஸ்டர்டே நேற்று. நேற்று எஸ்டர்டே என்பது இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு சொல்.
எனவே நாங்க இந்த இடத்துல present perfect நிகழ்கால முற்று பயன்படுத்த முடியாது. எப்படி? The letter has not arrived, hasn't arrived and present perfect நிகழ்கால முற்று பயன்படுத்த முடியாது. இந்த இடத்துல simple past, past simple சாதாரண இறந்த காலம் தான் பயன்படுத்த வேண்டும். எப்படி? did not arrive, didn't arrive வந்து சேரவில்லை அப்படிதான் பாவிக்கணும். ஏண்டா yesterday நேற்று என்ற இறந்த காலத்தை குறிக்கும் சொல் வந்திருப்பதனால். அடுத்து பாருங்க, we have lived ஷார்ட் ஃபார்ம்ல சுருக்கி, we've lived நாங்கள் இருக்கிறோம் வாழ்ந்து, நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் in Singapore சிங்கப்பூர்ல for 6 years, 6 years 6 வருடங்களாக. we live there now இப்ப அங்கதான் நாங்க வாழ்றோம், இப்பயும் அங்கதான் வாழ்றோம். அடுத்து பாருங்க வலது பக்கம், we நாங்கள் lived வாழ்ந்தோம் in Glasgow, Glasgow என்ற இடத்துல for 6 years 6 வருடங்களாக. பட் ஆனா now இப்ப we live in Singapore நாங்க சிங்கப்பூர்ல வாழ்கின்றோம். இந்த இடத்துல நாங்க இந்த அப்ப வாழ்ந்தோம் ஆனா இப்ப சிங்கப்பூர்ல வாழ்றோம் என்றுக்குள்ள முந்தி சொன்னது கிளாஸ்கோல வாழ்ந்த விஷயம் வந்து இறந்த காலம் என்று விளங்குது. 6 வருடங்களாக வாழ்ந்தேக்கி இப்ப நாங்க சிங்கப்பூர்ல வாழ்ற என்றுக்குள்ள முந்தி கிளாஸ்கோல வாழ்ந்தது என்றுக்குள்ள அது முன்பு என்று ஆகின இம்ப்ளிகேஷன் மறைமுக அர்த்தம், இம்ப்ளிகேஷன் இம்ப்ளாய்டு மீனிங் மறைமுக அர்த்தம். எனவே நாங்க இந்த கிளாஸ்கோல வாழ்ந்தது வந்து பாஸ்ட் சிம்பிள் சாதாரண இறந்த காலத்துல தான் போடணும். we lived வாழ்ந்தோம். அடுத்து பாருங்க, my friend is a writer என்னுடைய நண்பர் ஒரு எழுத்தாளர். he has written அவர் எழுதி இருக்கிறாரு many books பல புத்தகங்களை. ஷேக்ஸ்பியர் wrote எழுதினார் many plays and poems பல plays நாடகங்கள் கவிதைகளை எழுதினார். இன வந்து இறந்த காலத்தை குறிக்கும் சொல்லொண்டு வந்தில்லாட்டியும் கூட ஷேக்ஸ்பியர் என்பது பழைய காலத்துல இந்த என்று தெரியும், முந்தின காலம் என்று தெரியும். ஷேக்ஸ்பியர் வந்து அது ஃபேமஸான ஒரு ரைட்டர் எழுத்தாளர் வந்து தெரியும். இப்ப இல்லை, அது வந்து முந்தி லாங் பிஃபோர் நீண்ட காலத்துக்கு முந்திய உள்ளவர் என்று எங்களுக்கு தெரியும். ரைட்? அப்ப அந்த இறந்த காலத்தை குறிக்கும் சொல் வராட்டியும் கூட நாங்க அந்த அந்த இந்த இடத்துல நாங்க ரோட் எழுதினார் என்று சிம்பிள் பாஸ்ட் சாதாரண இறந்த காலம் பாவித்திருக்கிறோம். ரைட். அடுத்து பாருங்க, have இருக்கிறீங்களா, யூ நீங்க, எவர் எப்பொழுதாவது, பீன் போய். பீன் என்றா பாருங்க, பி என்றா இரு, ஆகு என்ற அர்த்தம். இப்ப பீன் என்றா இருந்து, ஆகி என்ற அர்த்தம். இந்த பீனுக்கு இருந்து, ஆகி என்ற அர்த்தங்கள் மட்டுமல்ல, போய் என்ற அர்த்தமும் எடுக்கலாம். அப்ப பீன் போய். இப்ப ஹேவ் இருக்கிறீங்களா, யூ நீங்க, எவர் எப்பொழுதாவது, பீன் போய், டு ஸ்பெயின் ஸ்பெயினுக்கு, இன் யோர் லைஃப் உங்களோட வாழ்க்கையில, அன்டில் நவ் இது வரைக்கும். அடுத்து பாருங்க, did you go நீ போனாயா, டு ஸ்பெயினுக்கு லாஸ்ட் இயர் போன வருடம். லாஸ்ட் இயர் போன வருடம் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ், பாஸ்ட் இறந்த காலத்தை குறிக்கும் ஒரு ஃப்ரேஸ், சொற்றொடர். எனவே நாங்க இந்த இடத்துல have you been நீ போயிருக்கிறாயா, have you gone, have you been நீ போயிருக்கிறாயா அப்படி பாவிக்க முடியாது. have you gone, have you been நீ போயிருக்கிறாயா என்று இந்த இடத்துல பாவிக்க முடியாது. present perfect பாவிக்க முடியாது. past simple அல்லது simple past சாதாரண இறந்த காலம் தான் பாவிக்கணும். என்ற லாஸ்ட் இயர் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் சொற்றொடர். did you go நீ போனாயா போன வருடம். present perfect tense நிகழ்கால முற்று is used with adverbs describing a time that started in the past and continues right up to the present time. இறந்த காலத்துல தொடங்கி
நிகழ்காலத்துக்கு தற்போது வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நேரத்தை விவரிக்கக்கூடிய அட்வர்ப்ஸ் வினை அடைமொழிகளுடன் பாவிக்கப்படுகிறது இந்த காலம். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்திருக்கிறேன், எவ்ரி டே திஸ் வீக், இந்த கிழமை ஒவ்வொரு நாளும். அப்படின்னா இறந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலம் வரைக்கும், நிகழ்காலத்தில் இந்த டைம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறக்கூடியது, தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்படி அந்த தொடர்ந்து நடைபெறுகிறது இப்போது வரைக்கும் என்பதனை விவரிக்கக்கூடிய அட்வர்ப்ஸ் வினை அடைமொழிகள் அவைகளுடன் பாவிக்கப்படுகிறது. பாருங்க, எவ்ரி டே திஸ் வீக்குள்ள இப்போது வரைக்கும், இறந்த காலத்தில் தொடங்கி இப்போது வரைக்கும் அண்டு அகின அர்த்தம். அப்போ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று பாவிக்கிறோம் இப்படி அட்வர்ப்ஸோட, இந்த மாதிரி வினை அடைமொழிகளோட. அடுத்து பாருங்க, used with an adverb that marks a specific point in time. நேரத்தில் காலத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்டம் அதை குறிக்கக்கூடிய ஒரு அட்வர்போட ஒரு வினை அடைமொழியோட பாவிக்கப்படுகிறது. டுடே, இன்று என்றக்குள்ள நேர காலத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அட்வர்ப் இன்று. ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்திருக்கிறேன் என்ற அர்த்தம். அடுத்து பாருங்க, அதாவது காலத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்டம், டுடே என்பது குறிப்பிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், ஒரு பீரியட்ல, ஒரு காலத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்டம், டுடே இன்று. அப்போ அதோட நாங்கள் ஐ ஹாவ் ஸ்டடீட், படித்திருக்கிறேன் என்று பாவிக்கிறேன். அடுத்து பாருங்க, used when speaking about an event that happened in the recent past. சமீப காலத்தில், அண்மையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பற்றி பேசும் பொழுதும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நிகழ்காலமுற்று பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படித்திருக்கிறேன், நைட் ஆஃப்டர் நைட் ஃபார் திஸ் டெஸ்ட், இந்த பரீட்சைக்காக. நைட் ஆஃப்டர் நைட், நைட் ஆஃப்டர் நைட் என்ற அர்த்தம் எவ்ரி நைட் ஃபார் அ லாங் டைம், ஃபார் அ லாங் பீரியட், ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலமாக ஒவ்வொரு நாள் ராவும் ஒவ்வொரு இரவும் அண்டக்குள்ள நாங்கள் நைட் ஆஃப்டர் நைட் என்று பாவிக்கிறோம். அப்போ இந்த பரீட்சைக்காக நான் ஒரு குறிப்பிட்ட நீண்ட காலமாக ஒவ்வொரு இரவும் படித்திருக்கிறேன். அது சமீப காலத்தில் நடைபெற்றது. அதை சொல்லக்கொள்ளையும் நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்துகிறோம். The present perfect tense is also used, இந்த நிகழ்காலமுற்று மேலும் பாவிக்கப்படுகிறது, to express things you have done in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்துள்ள விடயங்களை சொல்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஐ ஹாவ் ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி ஐவ் என்றும் சொல்லலாம். ஐவ் பீன், நான் போயிருக்கிறேன், டு இங்கிலாந்துக்கு. ஷீ, அவள், ஹேஸ் ஸ்டடீட், படித்திருக்கிறாள், ஹேஸ் நாட் ஸ்டடீட், படித்தில்லை, ஹேஸ் நெவர் ஸ்டடீட், ஒரு போதும் படித்தில்லை, ஜப்பனீஸ் மொழி படித்தில்லை. டு எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ஹேவ் டன் சம்திங், ஏதாவது ஒன்று நீங்கள் செய்துள்ள தடவைகளை பற்றி சொல்வதற்கும், ஒரு விடயத்தை நீங்கள் செய்துள்ள தடவைகள் அதை சொல்கிறதுக்கு. ஐ ஹாவ் ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி ஐவ் என்றும் சொல்லலாம். ஐவ் பீன், நான் போயிருக்கிறேன், டு பாரிஸ் 3 times, 3 தடவைகள் போயிருக்கிறேன். ஐவ் பீன், நான் போயிருக்கிறேன். ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை தடவைகள். ஹேவ் யூ ட்ரைட், இருக்கிறீங்க, நீங்கள் முயற்சித்து, அப்படின்னா நீங்கள் முயற்சித்து இருக்கிறீங்க. டு கால் ஹர், அவளை கால் பண்ணுறதுக்கு. டு டிஸ்கிரைப் ரீசென்ட்லி completed actions which are important now, சமீபத்தில் முடிவடைந்த இப்பொழுதும் கூட முக்கியமான செயல்களை விவரிப்பதற்கும் இந்த present perfect tense நிகழ்காலமுற்ற பயன்படுத்துகிற. பாருங்க,
I have some bad news. எனக்கிட்ட கொஞ்சம் மோசமான செய்தி இருக்கிறது. I have ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி I've என்றும் சொல்லலாம். I've lost, நான் இழந்து இருக்கிறேன் my job, என்னுடைய தொழிலை. I can't play football tonight, இன்றிரவு எனக்கு ஃபுட்பால் விளையாட முடியாது. I've hurt, நான் காயப்படுத்தி கொண்டுள்ளேன் my leg, என்னுடைய காலை. அடுத்து, to express situations that started in the past and are still true. இறந்த காலத்தில் தொடங்கிய மேலும் இப்பொழுதும் கூட உண்மையாக இருக்கக்கூடிய நிலைமைகளை சொல்றதுக்கும் இந்த present perfect tense நிகழ்காலமுற்ற பயன்படுத்துற. I have ஷார்ட் ஃபார்ம்ல I've known, நான் அறிந்துள்ளேன் ஜேம்ஸ் என்பவரை for 4 or 5 years, 4 அல்லது 5 வருடங்களாக. She has ஷார்ட் ஃபார்ம்ல contracted ஃபார்ம்ல சுருக்கமான வடிவத்தில் she's. she has been, அவள் இருந்திருக்கிறாள். she has been, அவள் இருக்கிறாள் இருந்து. தமிழ்ல சொல்லும் பொழுது அவள் இருந்திருக்கிறாள். the director of that company since 2007 2007 ஆண்டிலிருந்து அந்த கம்பெனியின் பணிப்பாளராக இருந்திருக்கிறார். to describe unfinished actions or situations, முடிவடையாத செயல்கள் அல்லது நிலைமைகளை விவரிப்பதற்கும் இந்த present perfect tense நிகழ்காலமுற்று பயன்படுத்தப்படுகிறது. I've known, நான் அறிந்திருக்கிறேன் ஜூலி என்பவரை for 10 years, 10 வருடங்களாக. I met her, நான் சந்தித்தேன் அவளை 10 years ago, 10 வருடங்களுக்கு முன்பு. and I still know her, நான் இன்னும் கூட அவரை எனக்கு தெரியும். I still know her, இன்னும் அவளை எனக்கு தெரியும். அடுத்து, we have lived, நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் here, இங்கு since 2004, 2004 ஆண்டுல இருந்து இங்க நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அடுத்து பாருங்க, to express the present result, தற்போதைய ரிசல்ட், பெறுபேறு, விளைவு, consequence, விளைவு, அதை சொல்றதுக்கும் நாங்கள் இந்த present perfect tense நிகழ்காலமுற்ற பயன்படுத்துகிறோம். I've lost my keys, என்னுடைய திறப்புகளை நான் இழந்திருக்கிறேன். John has missed the bus, John பஸ்ஸை தவறிவிட்டான். so எனவே he will ஷார்ட் ஃபார்ம்ல he'll be late, அவன் லேட் ஆகுவான். be என்றா இரு என்றும் அர்த்தம் இருக்குது, ஆகு என்ற அர்த்தமும் இருக்குது. he'll be, அவன் ஆகுவான், late தாமதம் ஆகுவான். time adverbs in present perfect tense, நிகழ்கால முற்றில் நேர வினையடைமொழி சொற்கள். the present perfect tense நிகழ்கால முற்று is commonly used, பொதுவாக பாவிக்கப்படுகிறது with the indefinite time adverbs, indefiniteஆன நேர வினையடைமொழி சொற்களோடு பயன்படுத்தப்படுகிறது. time expressions, நேர சொற்கள். அதான் indefinite என்றா unlimited என்று எடுக்கலாம், வரையறுக்கப்படாத. டைம் அறியப்படாத, டைம் குறிப்பிடப்படாத, டைம் சொல்லப்படாத, டைம் அறியப்படாத என்று எடுக்கலாம். அப்படிப்பட்ட நேர வினை அடைமொழி சொற்கள் இவைகளோட இந்த காலம் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, ஜஸ்ட் இப்பதான், ஆல்ரெடி ஏற்கனவே, yet இன்னும், for ஆக, since இருந்து, never ஒருபோதும் இல்லை, ever எப்பொழுதாவது, still என்றா இன்னும், இதுவரைக்கும் அப்படி எடுக்கலாம். This article covers a lot of ground relating to one specific verb tenses that describe actions occurring starting in the past
that ended already but have some continued effect on the present time. இறந்த காலத்தில் தொடங்கி நிகழக்கூடிய செயல்கள் ஏற்கனவே முடிந்த ஆனால் தற்பொழுதும் கூட நிகழ்காலத்திலும் கூட ஏதோ தொடர்ச்சியான விளைவை கொண்டு நிகழ்காலத்திலும் கூட தொடர்ச்சியான விளைவு இஃபெக்ட் ரிசல்ட் விளைவை கொண்ட செயல்களை விவரிப்பதற்கு இந்த காலம் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு தான் கூடுதலாக இங்கே இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆர்டிக்கிளில்.